பிலிம் டுடே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தனுஷுக்கு சவால் விடும் சிவகார்த்திகேயன் ஒரு ஆங்கரா லைஃப ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி ஒரு படத்துல ஹீரோவா அறிமுகமாறாரு. நடிச்ச முதல் படம் அந்த அளவுக்கு பேசப்படாம இருந்தாலும் அதுக்கப்புறம் நடிச்ச எல்லா படங்களுமே இவருக்கு ஓரளவுக்கு ஹிட் கொடுத்து தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு நடிகர் இருக்காரு அப்படின்னு இன்ட்ரோ கொடுத்தது தான். ஆனா இவரு ஹீரோவா ப்ரொமோஷன் ஆன படம்னு பாத்தீங்கன்னா எதிர்நீச்சல் படம் தான். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் தான். அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் நடிச்ச எல்லா படமுமே ஏறுமுகம் தான். இப்படி சினிமாவில் தன்னை வளர்த்து விட்டவருக்கு இப்ப சவால் விடுற நிலைமைக்கு இருக்காரு சிவகார்த்திகேயன். அந்த அளவுக்கு நன்றி மறந்தவரா சிவகார்த்திகேயன் ஆயிட்டாரா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஒரு வகையில அதுதான் உண்மைனே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் முன்னணி நடிகராக இருக்கிறவர் தான் சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் நடித்து 2024 ரிலீஸ் ஆன படம் தான் அமரன். இந்த படம் கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செஞ்சு பாக்ஸ் ஆஃபீஸில் ரஜினி, கமல், விஜய்க்கு அப்புறம் தன்னை ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காக போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு சிவகார்த்திகேயன். அமரன் படத்தோட சக்ஸஸ்க்கு அப்புறம் அடுத்தது எஸ்கேவோட கையில் கிட்டத்தட்ட 3 படங்கள் இருக்குது. இப்போ சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு இருக்க படம் தான் SK23. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்றான்னு பாத்தீங்கன்னா AR முருகதாசன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் தான் பேலன்ஸ் ஷூட்டிங்கே இருக்கு. AR முருகதாஸ் இப்போதைக்கு ஹிந்தில சல்மா கானை வச்சு சிக்கந்தர்னு ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. இந்த படத்தோட மற்ற வேலைகளில் பிஸியா இருக்கிறதுனால SK23 படம் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. சிக்கந்தர் படத்தை ஃபுல்லா முடிச்சுட்டு அடுத்ததா SK23 பேலன்ஸ் இருக்க படத்தோட ஷூட்டிங்கை முடிக்க போறாரு. சிவகார்த்திகேயனோட அடுத்த படமான SK24, SK25 இது ரெண்டுமே சிபி சக்கரவர்த்தியும் அது மட்டும் இல்லாம சுதா கொங்கரா இவங்க 2 பேருமே டைரக்ட் பண்றதா சொல்லப்படுது. SK25 படம் இப்போ பட ஷூட்டிங்ல விறுவிறுப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்துல சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா ஸ்ரீலீலா தான் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட வில்லன் யாரு தெரியுமா? ஜெயலலிதா தான் வில்லன். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் GV பிரகாஷ் மற்றும் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆகாஷ் பாஸ்கரன் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசரா இருக்காரு. ஹாலிவுட் பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கும்போது இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சீக்கிரமாவே ஹிந்தில நடிக்க போறதாகவும் அந்த படத்தை அமீர்கான் ப்ரொடக்ஷன்ல தான் நடிக்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கதா சொல்லியிருந்தாரு. அமீர்கான் சிவகார்த்திகேயன் ஹிந்தில நடிக்கிற முதல் படத்தை என்னோட ப்ரொடக்ஷன்ல நடிச்சா எனக்கு சந்தோஷம்தான். அதை பற்றின பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதாகவும் சீக்கிரமாகவே அதுக்கான அஃபிஷியல் ரிலீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஒரு சில ரீசனா இப்போதைக்கு ஹிந்தி படத்தில் நடிக்க முடியலன்னும் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே அமீர்கானோட ப்ரொடக்ஷனில் என்னோட ஃபர்ஸ்ட் படம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே தனுஷ் பாலிவுட் மட்டும் இல்லாமல் ஹாலிவுட் லெவல்லையும் நிறைய படங்களில் நடிச்சுக்கிட்டு வராரு. பாலிவுட்ல தனக்குன்னு ஒரு மார்க்கெட்டை வச்சிருக்காரு தனுஷ். இப்போ அவருக்கு போட்டியா சிவகார்த்திகேயனும் பாலிவுட்ல ஹீரோவா அறிமுகமாகிறது கண்டிப்பா தனுஷுக்கு போட்டியா தான் இருக்கும். ஏற்கனவே 2 பேருக்கும் இடையில நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இப்போ இந்த பிரச்சனை வேறையா? சிவகார்த்திகேயனோட சினிமா கேரியர்ல தனுஷ் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் சிவகார்த்திகேயன் ஏதாவது ஒரு டிவி ஷோவில் ஆங்கரா தான் இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு காமெடி ஷோவில் ஜட்ஜாக தான் இருந்திருப்பாரு. தனுஷ் சிவகார்த்திகேயனோட டேலண்ட்டை பார்த்து தான் அவரோட படங்களில் ஃபர்ஸ்ட்டு சின்ன சின்ன கேரக்டர் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு ஹீரோவா எதிர்நீச்சல் படத்தில் அறிமுகம் பண்ணார். தான் ஒரு ஹீரோவா இருக்க இண்டஸ்ட்ரியிலேயே வளர்ந்து வர ஒரு பையனுக்கு ஹீரோ சான்ஸ் கொடுக்கறதெல்லாம் கனவுல கூட நடக்காது பாஸ். நம்ம ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், நாளைக்கு அவரே பெரிய நடிகராக வளர்ந்து வந்து நமக்கு சவால் விடுற நிலைமை வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு தான் எல்லாமே அந்த இடத்துல யோசிச்சிருப்பாங்க. ஆனா தனுஷ் அப்படியெல்லாம் யோசிக்காம சிவகார்த்திகேயனோட டேலண்ட்டை பார்த்து மட்டும்தான் அவருக்கு ஹீரோவா பட வாய்ப்புகள் நிறைய கொடுத்தாரு. இப்போ உள்ள பாதி ஹீரோவுக்கு இந்த மாரி தன்னடக்கம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். இப்படி தமிழ் சினிமாவில் தான் வளர்றதுக்கு ஒரு தூணா இருந்த தனுஷை சிவகார்த்திகேயன் மதிக்கிற மாதிரியே தெரியல. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தமிழ் சினிமாவில் ஹீரோவா அறிமுகப்படுத்தினது தனுஷ் அவர்கள் தான், எனக்கு நிறைய உதவி பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் யாரும் ஹெல்ப் பண்ணல, நானே தான் என்னோட சொந்த முயற்சியால தான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் ஓப்பனாக பேசுறாரு. ஐயா இப்படியெல்லாம் சொல்ல உனக்கு மனசாட்சியே இல்லையா?
இன்னைக்கு தமிழ் சினிமாவில் சிவகார்த்திகேயன் இருக்கிற இடம் தனுஷ் அவர்கள் அவருக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பு சும்மாலாம் வரலைங்க. வெற்றிமாறன் கிட்ட உங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் யாராவது நல்ல கதை வச்சிருந்தா சொல்லுங்க. சிவகார்த்திகேயனை ஹீரோவை வச்சு ஒரு படம் எடுக்கணும். அந்த பையன்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு. அந்த பையனை எப்படியாவது வளர்த்து விடணும் அப்படின்னு நிறைய ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காரு சிவகார்த்திகேயனுக்காக தனுஷ். இப்படி வரம் கொடுத்தவன் தலையிலேயே கையை வைக்கிற மாதிரி தான் இருக்கு சிவகார்த்திகேயன் நடந்துக்கிறது. இதை பார்த்துட்டு தான் தனுஷோட ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்க நடிகர் ஹாலிவுட்டுக்கே போயிட்டாரு, நீங்க இன்னும் இப்பதான் பாலிவுட்டுக்கு என்ட்ரி ஆகுறீங்க. அதனால தனுஷுக்கு நீங்க போட்டியெல்லாம் சொல்லாதீங்க. அவரு ஹாலிவுட் லெவலுக்கு போயிட்டாரு. நீங்க எப்போதுமே தனுஷுக்கு ஜூனியர் தான். அந்த அடக்கத்தோட இருந்தீங்கன்னா கண்டிப்பா தமிழ் சினிமாவில் உங்க இடத்த நீங்களே தக்க வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க இடம் கண்டிப்பா பறி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால சிவகார்த்திகேயனை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. மேலும் சினிமா பத்தின அப்டேட்டை தெரிஞ்சுக்க ஃபிலிம் டுடே சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.